எந்த ஒரு மனுஷன் தேவனோடு வாழ்கிறானோ அவனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு காலையில, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தூங்கி எழுந்து எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் எடுத்து அந்த முகத்தை திறந்து பைபிளை வாசிச்சீங்களா? தேவனோடு சஞ்சரிப்பது என்று சொன்னா நீங்க ஆண்டவரோடு வாழ விரும்பணும். ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்றவர்களா நீங்க வாழணும். ஆண்டவர் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டிய வார்த்தையை ஆண்டவர் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்க போகிறார். எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நேசிக்கிற பரலோக பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ காலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரும் நாள்தோறும் புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிற அன்பு தெய்வமாய் இருக்கிறபடினாலும் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இப்படி சமூகத்தில் ஆசையோடு இந்த வருஷத்தின் இறுதி வாரத்தில் கூடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவினால கர்த்தர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை, நீர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை இவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உடைய கிருபை உள்ள கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு அமெரிக்க தேசத்திலே ஒரு அழகான கிறிஸ்தவ குடும்பம், ஒரு பாஸ்டர் குடும்பம். அந்த குடும்பத்தில் அழகான ஒரு ஆண் பிள்ளை, பெற்றோர்கள் ரொம்ப ஆசையாக வளர்க்குறாங்க. ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன சந்தோஷம் இருக்கும் அந்த குடும்பத்தில்? நமக்கடுத்து ஊழியத்தை நடத்த ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்ற சந்தோஷம்தான் ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கும். ஸோ அந்த பிள்ளைய சின்னதுலேருந்தே அவனை ரொம்ப ஆண்டவருடைய வழியில், கர்த்தருடைய வழிக்குள்ள அந்த பெற்றோர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். அந்த பிள்ளை வளரும் போது ரொம்ப பக்தியான பிள்ளை, இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம குட்டி பிள்ளைங்க மாதிரி ரொம்ப ஆசையாக ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க. ரொம்ப ஆசையா அம்மா அப்பா செய்யற ஊழியத்துல எல்லாம் பங்கு பெறுவாங்க. அந்த பெற்றோருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என் பிள்ளை வளர்ந்து இந்த ஆலயத்துல இன்றைக்கு 100 பேர் இருக்காங்க, என் மகன் வளர்ந்து அதை 1000 ஆக்குவான், இன்னும் பெரிதாய் ஆக்குவான், பெரிய காரியங்களை செய்ய போறான்னு சொல்லி பெற்றோர்கள் அவனை ஆசையா வளர்க்கிறாங்க. அந்த அன்பான மகனுடைய பெயர் அதோனிராம் ஜட்சன். அதோனிராம் ஜட்சனை ஆசையாய் வளர்க்கிறாங்க. பிள்ளை நல்லா படிச்சு வாலிபன் ஆயிட்டான். 16 வயசு, ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அப்பா அம்மா கிட்ட கேட்குறான், நான் யூனிவர்சிட்டியில் போய் மேல் படிப்பு படிக்கணும். ஒரே சந்தோஷம். சரி, என் பிள்ளை இன்னும் மேல் படிப்பு படிச்சுட்டு நல்ல படித்த ஊழியக்காரனாக வரப்போறான்னு சொல்லி சந்தோஷத்தோட அவனை மேல் படிப்புக்காக அனுப்புகிறார்கள். அவன் போய் அந்த பிரவுன் யூனிவர்சிட்டி, நியூயார்க்ல இருக்கிற பிரவுன் யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய கிளாஸ்ல ஜேக்கப் இமாஸ் சொல்லி ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடும். ரொம்ப சந்தோஷம். ரூம்மேட்டா இருக்கிறான், ஃப்ரெண்டா இருக்கலாம், கிளாஸ்ல பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கிறான். 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் சேர்ந்து செய்யறாங்க. அதோனிராம் ஜட்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஈமஸ் ஒரு நல்ல பிலாசபர், தத்துவ ஞானி. அவர் சின்னதுல இருந்து தத்துவங்கள் எல்லாம் படிச்சு நிறைய தத்துவங்களை பேசுறவர். ஆனா இந்த ஜேக்கப் ஈமஸ் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர். அவர் சொல்றாரு, சிருஷ்டி
தெய்வம் இல்லை என்கிற குரூப்ல அவன் சேர்ந்துட்டான். அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, புள்ள பெரிய பிரவுன் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கான், வந்து பெரிய ஊழியக்காரனா மேல நின்று முழங்க போறான் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த பெற்றோருக்கு வீட்டுல அம்மா ஒரு அழகான தன்னுடைய மகனுடைய 20வது பர்த்டே பார்ட்டி ரெடி பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம். அதோனிராம் வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சர்ச் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. எழுப்பி நின்று அதோனிராம் சொல்றா எல்லாரையும் பார்த்து, dear friends and family, I am not anymore a Christian. நான் இனிமே கிறிஸ்தவன் கிடையாது. நான் இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்கிற குரூப்ல நான் சேர்ந்துட்டேன். நான் இனிமே கிறிஸ்டியன் கிடையாது. என் ஃப்ரெண்டோட சேர்ந்து மனுஷனோட சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. வேற வழியில ரொம்ப அரைகுறையான தூக்கம் தூங்கிட்டு காலையில எழுந்து வேகமா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்து பாக்குறாரு. நைட்டு முழுக்க சத்தம் போட்டு கொண்டிருந்த அந்த சத்தம் காலையில சத்தமே கேட்கல. ஓகே என்று சொல்லி ஜட்சன் கிளம்பி கீழே போயிட்டு நல்லா அழகா ரெடி ஆயிட்டு கீழே போயிட்டு அந்த ரூம்கான ரெண்ட்டை பே பண்றாரு. பே பண்ணிட்டு அவங்க பில் கொடுத்ததும் கேட்கிறாரு, சார் நைட் எல்லாம் ஒருத்தர் மரண அவஸ்தைப்பட்டு இருந்தாரே, வாட் ஹேப்பன் டு தட் மேன் அப்படின்னு கேட்கிறாரு. அது என்னாச்சு அந்த மனுஷனுக்கு? உடனே அந்த இன்கீப்பர், அந்த சின்ன அந்த ஹோட்டலோட அந்த மனுஷன் சொல்றா, நைட் எல்லாம் கத்திட்டு இருந்தார்ல, பாவம் விடிஞ்சு வரும்போதே அவர் மறிச்சு போயிட்டாரு, ஆம்புலன்ஸ் வந்து அவரை கொண்டு போயிடுச்சு, செத்து போயிட்டாரு. ஓ அப்படியா, ஓகே. அவர் யாரு, எந்த ஊருக்காரு, ஏன் இந்த மாதிரி தனியா வந்து இருந்தாரு, ஏன் செத்துட்டாரு, அவர் யார், அவர் பேர் என்ன அப்படின்னு ஜட்சன் கேட்கும்போது அந்த இன்கீப்பர் சொல்றாரு, அவருடைய பேர் ஜேக்கப் இமாஸ். ஜேக்கப் இமாஸ். அதை கேட்ட உடனே ஜட்சன் அமைதியா போய் டக்குன்னு அந்த சோஃபால போய் உட்கார்ந்துட்டாரு. அவரால் நிக்க பலன் இல்லை, பேச பலன் இல்லை, ஒன்னும் கேட்கறதுக்கு முடியல. கை காலெல்லாம் அப்படியே நடுங்கிறது, உதறல் எடுக்குது. அவரால் அடுத்த வார்த்தையை பேச முடியல. அவங்க கேக்குறாங்க, அரே ஓகே அரே ஓகே அப்படின்னு எல்லாரும் சுத்தி வரலாம் கேக்குறாங்க. அவன் அப்படியே கை கட்டிட்டு, என்ன கொஞ்சம் அமைதியா விடுங்க, என்ன கொஞ்சம் அமைதியா விடுங்க. ஜட்சன் அழணும்னு நினைக்கிறாரு, அழ முடியல. பயம், இருதயம் வேகமா அடிக்குது. எந்த ஒரு நண்பன் இயேசுவை விட்டு ஜட்சனை பிரித்தானோ, எந்த ஒரு நண்பன் அந்த காலேஜ் டேஸ்ல ஃபுல்லா இயேசு ஆண்டவர் இல்ல, இயேசுவை பத்தி சொன்னாலே ஒரே ஜோக்கு தான், ஒரே கிண்டல் தான், ஒரே கேலி தான். சர்ச்சில் நடத்துற இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து எல்லாமே அவருக்கு காமெடி தான். காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்த ஈமஸ், எப்பவும் தத்துவங்களை பேசிக் கொண்டிருந்த ஈமஸ், எப்பவும் எல்லாரையும் கிண்டல் பண்ணி கொண்டிருந்த ஈமஸ், இப்பொழுது தேற்றுவார் இல்லாம, ஆற்றுவார் இல்லாம, கேர் பண்ண கூட ஒரு ஆள் கூட இல்லாம வெறும் 25 வயசுல ஜேக்கப் ஈமஸ் மரித்து போய்விட்டான். ஜட்சனுக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல. ஜட்சனுக்கு அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல. நேரா அவன் இவ்வளவு நேரம் போய் கொண்டிருந்த அந்த திசையை மாற்றி தன்னுடைய காரை வேகமா வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். ஓடி போய் அவங்க அம்மாவுடைய காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சான். அவருக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டை விட்டு போனவன், தெய்வம் வேண்டாம் என்று போனவன், சபை வேண்டாம் என்று போனவன், இயேசுவை எப்பொழுதும் விழிவாய் பேசிக்கொண்டு தன்னுடைய மகன் இப்படி வந்து விழுந்து அழுது கொண்டிருக்கிறானே. அவங்க அம்மா எழுந்து அவனை தூக்கி, ஜட்சன் என்னாச்சு உனக்கு, ஏன் அழுற, என்னாச்சு? அவன் விழுந்து சொன்னான், என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்கம்மா, என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க, நான் ஆண்டவரை மறுதலித்துட்டேன், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாம், அவன் சொன்ன வார்த்தைகள் தான் உண்மை என்று சொல்லி இயேசுவை உதறி தள்ளிவிட்டு அவன் சொல்லுகிற வாழ்க்கைக்கு பின்னால் நான் ஓடி போனேன். இன்றைக்கு ஈமஸ் கேட்பாரற்று, இன்றைக்கு ஈமஸ் கேட்பாரற்று அனாதையாய் ஒரு சுகப்படுத்த முடியாத வியாதியில சிக்கி அவன் ராம் முழுதுமாய் அழுது புலம்பி அவன் செத்தா எங்க போறன்னு கூட தெரியாம ஒருவன் மரித்து போய்விட்டான் என்று சொன்னாங்களாம். அல்லேலூயா. தாய் அவனை அந்த கையோட கூட்டிக்கிட்டு நேரா சர்ச்சில் போயிட்டு ஜட்சனை முழங்கால் படிவிட்டு அவனை செபித்து கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. ஜட்சன் அழுதான், செபித்தான், அழுதான், செபித்தான். ஒரு வாரம் முழுக்க சபையிலே விழுந்து கிடந்தான். முடிச்சிட்டு ஒரு சண்டே சர்வீஸ் முடிச்சதும் அடோனிராம் நேரா எழுந்து முன்னாடி போய் மேடையில நின்று சொன்னா, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, இன்றைக்கு நான் என் வாழ்க்கைய திரும்ப இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் இந்த ஊர்ல இருக்க போறது இல்ல. இந்திய தேசத்திற்கு அருகாமையில இருக்கிற பர்மா, இன்றைக்கு நம்ம கால்பற்ற மியான்மர் என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்திற்கு ஆண்டவர் என்னை மிஷனரியாய் அனுப்புகிறார்.
நான் ஊழியக்காரனாய் போகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு அமெரிக்க தேசத்திலிருந்து அதோனிராம் ஜட்சன் பர்மாவுக்கு ஊழியம் செய்ய வந்து அவர் வாழ்ந்த நாட்களிலே ஏறக்குறைய 40 வருஷம் பர்மாவிலே ஊழியம் செய்து 7000க்கும் அதிகமான ஆத்துமாக்களை இயேசுவுக்கு சொந்தமாக்கி நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை 2 மொழிகள, பர்மீஸ் மொழிகளையும் இன்னும் ஒரு மொழியிலையும் இந்த வேதத்தை அவர்களுக்கு மொழிபெயர்த்து கொடுத்து அநேக கிறிஸ்தவ புத்தகங்களை அவங்க அந்த ஊர் மக்கள் பாஷையில மொழிபெயர்த்து கொடுத்து அந்த பர்மா தேசத்திலே இயேசுவுடைய வார்த்தையை விதைத்த ஒரு பெரிய முதல் ஊழியக்காரனாய் ஆண்டவரை மறுதலித்த அதோனிராம் ஜட்சனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு செலக்ஷன். சொல்லுங்க, செலக்ஷன், தேர்வு, செலக்ஷன். இது கிறிஸ்துமஸ் மாசம்ன்றதுனால இந்த செலக்ஷன் என்ற வார்த்தை எல்லார் வாயிலையும் கண்டிப்பா இருக்கும் இல்ல? நீ என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்க, நீ என்ன ட்ரெஸ் வாங்க போறீங்க, நீ எதை செலக்ட் பண்ண, நீ என்ன கேக் செலக்ட் பண்ணிருக்கீங்க, உங்க வீட்ல என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் நீங்க பண்ண போறீங்க, என்ன மாதிரியான செலிப்ரேஷன் நீங்க பண்ண போறீங்க. இந்த செலக்ஷன் என்கிற வார்த்தை இந்த மாதம் பொதுவா எல்லாருடைய வாயில கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது ஒருவேளை நமக்கு செலிப்ரேஷன் வீக்கா இருந்தா கூட இனி இந்த 2024 என்கிற வருஷத்தை நம்முடைய வாழ்நாளை திரும்ப நம்ம பார்க்க போறதில்ல. ஒரு புதிய வருஷத்தை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டு போகிறோம். ஆனால் இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்க தேவஜனமே, இனி புது வருஷம் ஆரம்பிக்கிறது எல்லாம் ஆசீர்வாதமா தான் பேச போறாங்க. எல்லா ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை தான் நம்மளும் கேட்க ஆசையா இருக்க போகிறோம். கிறிஸ்துமஸ் மாசத்துல சந்தோஷத்தின் செய்தியை தான் நம்ம கேட்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு விஷயம் கூட நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்கிற ஒரு சண்டேவாய், ஒரு ஞாயிறாய், ஒரு கர்த்தருடைய நேரமாய் இந்த நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதோனிராம் ஜட்சனை போலதான் நீங்க எல்லாரும் ஆலயத்துல வளர்க்கப்படுகிறீர்கள், சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வர. ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை உலகத்தோட வாழ்க்கையா இருக்குது. நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றோம், நிறைய நபர்களை மீட் பண்றோம், நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ், புதிய மனுஷர்களை நம்ம மீட் பண்றோம், எத்தனையோ பேரை மீட் பண்றோம். நம்ம யூடியூப்ல அல்லது இன்ஸ்டால நீங்க எவ்வளவு திருப்பினாலும் ஏகப்பட்ட பேச்சுகள் நம்முடைய காதுல விழுந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ ஊழியக்காரனுடைய பேச்சு இருக்குது, எத்தனையோ பேர் தங்களுக்கு தோன்றுகிறதை தினந்தோறும் எல்லாம் சோஷியல் மீடியால பேசுறவங்க உண்டு. அநேக வார்த்தைகள் உங்க காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க எவ்ரிடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவங்க அல்லாதவங்க பேசினா கூட நம்ம நினைப்போம், இவங்க பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, இவங்க ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்றாங்களே, இவங்க பேசுறது எனக்கு ரொம்ப மனசுக்கு நல்ல இதமா இருக்கு, ஜாலியா இருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேச்சுகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நீங்க 1000 பேச்சுகளை கேட்டாலும், எத்தனை வார்த்தைகள் உங்கள் காதுகளிலே விழுந்தாலும், எதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நான் விட வேண்டும் என்கிற அறிவு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள உங்க விசுவாசம் ஆழமா இருக்குன்னு சொன்னா, தெய்வத்துக்குள்ள உங்க விசுவாசம் உறுதியா இருக்குன்னு சொன்னா, உங்களை எந்த உலகத்தின் எந்த காரியங்களும் அசைக்கவே முடியாது. ஆமென். நான் இந்த அதோனிராம் ஜட்சனுடைய வாழ்க்கை வரலாறு அந்த புக்கை நான் படிச்ச போது நான் யோசிச்சேன், how can it be possible? ஒரு பாஸ்டர் வீட்ல வளர்ந்த ஒரு பிள்ளை எப்படி இப்படி ஆண்டவரே வேணான்னு போயிட முடியும்? ஏதாச்சும் தப்பு செய்யலாம், ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன ஒரு பாவமான காரியத்துல கூட ஈடுபட முடியும், சான்ஸ் பை சான்ஸ், அப்புறம் மாறி வரலாம். ஆனா இயேசுவே தெய்வம் இல்லைன்னு எப்படி மறுதலிச்சுட்டு போக முடியும்? நான் ஒரு பாஸ்டரோட பொண்ணு, அந்த இடத்துல நான் என்ன வச்சு பார்த்தேன், என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லட்டும், என்னதான் நடக்கட்டும், நான் இயேசுவை வேணான்னு போயிடுவேனா? என் ஃப்ரெண்ட்ஸோட கூட எங்க அப்பா அம்மா தடவை எங்கேயாவது போய் சுத்திட்டு வரலாம், ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம், மம்மி கிட்ட நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கன்னா போயிட்டு வரலாம், அது வேணா நான் செஞ்சிடலாமே தவிர இயேசு வேண்டான்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? நான் ரொம்ப யோசிச்சேன். அப்பதான் நான் நினைச்சேன், அதோனிராம் ஜட்சனுடைய வாழ்க்கையில, ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில அந்த இயேசுவை அவர்கள் தெய்வமாக ஃபிக்ஸ் பண்ணல, அவங்க ஜஸ்ட் ஒரு ரிலிஜியனா தான் அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. ஹல்லேலூயா. இவர்தான் உன் உயிர், இவர்தான் உன் வாழ்க்கைன்னு அவங்க சொல்லி தரல. இது நம்முடைய மதம் என்கிற அந்த கோட்பாட்டிலேயே அந்த பிள்ளையை வளர்த்ததுனால
ஆழமா பதியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, அந்த கர்த்தருடைய வார்த்தையானது நல்ல நிலத்துல விழுந்த விதையை போல அது இல்ல. அது ரோட்டோரல விழப்பட்ட விதையை போல, கற்பாறையில விழப்பட்ட விதையை போல, முள்ளுகள் உள்ள புதர்ல விழப்பட்ட விதையை போல அவைகள் வளர முடியாமல் தத்தளித்து போனதுனால வேற ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ், வேற ஒரு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் அவனுடைய காதுல விழும்போது அவன் நினைச்சிட்டான், இந்த பைபிளை விட இது சூப்பரா இருக்கு, சர்ச்சில் பண்ற பிரசங்கத்தோட இவங்க பேசுறது நல்லா இருக்கு, பைபிள் சொல்ற நீதி நியாயத்தை விட இவங்க சொல்ற நீதி நியாயம் நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில செலக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அது Dress மட்டும் இல்ல, நகை மட்டும் இல்ல, வீடு மட்டும் இல்ல, வாழ்க்கை துணை மட்டும் இல்ல, நீங்க கேட்கிற வார்த்தைகள், நீங்க வாழ்கிற வாழ்க்கை, நீங்க நடக்கிற நட, நீங்க பார்க்கிற பார்வை எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கு செலக்டிவா கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் தேர்வு செய்யணும். எல்லா பேச்சும் என்னால பேசிட முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவர், நான் ஒரு ஊழியக்காரி, நான் என்ன பேசணுமோ அது மட்டும் தான் நான் பேச முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட நான் அமைதியா போயிருந்தமே தவிர என் கோபத்துல எப்படி நான் பேசிட்டேன், என்னுடைய மூர்க்கத்துல எப்படி நான் பேசிட்டேன்னு எதையும் நான் சொல்ல முடியாது. ஆமென். I should be very selective in my talking, in my speaking. நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திலும் செலக்டிவா இருக்கணும். நான் இதை தியானிச்சுட்டே இருக்கும்போது அப்ப என்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நான் கேட்ட, ஆண்டவரே, இந்த பைபிள்ல அப்படியே யாராச்சும் செலக்டிவா இருந்தாங்களா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்கு. கிங் டேவிட் எடுத்தா ஒரு சர்க்கிள் இருக்கு. மோசஸ் எடுத்தா அங்க ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கு. அது யார் ஆண்டவரே அவ்வளவு செலக்டிவா வாழ்ந்து உங்களை அப்படியே சந்தோஷப்படுத்திட்டு போயிட்ட ஒரு நபரை நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவரை கேட்கும்போது, ஆண்டவர் எனக்கு காட்டின ஒரு நபரை இன்றைக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப கவனமா இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த எச்சரிப்பின் வார்த்தையை தயவு செய்து நீங்க கேட்கும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். ஹல்லேலூயா. It's not going to be a prosperity words. இது ரொம்ப செழிப்பான பேச்சா இருக்க போறது இல்ல. இது ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தைகளே சொல்ற பேச்சா இருக்க போறது இல்ல. இது கர்த்தர் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. இன்னும் கூட கொஞ்சம் கவனமா நீங்க கேளுங்க. வேதத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இந்த உலகம் உண்டாகி எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்க? சொல்லுங்க. 4000 வருஷமா? யார் சொல்றது? இன்னொருத்தர் யாரோ சொன்னாங்களே பின்னாடி, அம்மாங்க யாரோ சொன்னாங்களே. ஓகே. ஆதாம் முதல் நோவா வரையில 2000 வருஷம். ஆமென். நோவா முதல் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வரையில 2000 வருஷம். இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரையில 2000 வருஷம். கரெக்டா சொல்லணும்னா இன்றைக்கு 6024வது வருஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உண்டான டைனோசருடைய முட்டை, டைனோசருடைய எலும்பு இன்றைக்கு ஃபாசில் ஆகி அது அப்படியே கற்பாறை ஆகி அது அதனுடைய ஃபாசில் தான் இது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை காட்டி கொண்டிருக்கிறாங்க. பட் பைபிள் நமக்கு சொல்லுவது இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு 6000 வருஷம். ஹல்லேலூயா. சோ இந்த ஆதாம் முதல் நோவா வரையில 2000 வருஷம். அவங்க வாழ்ந்த அந்த 2000 வருஷத்துக்குள்ள ஜனங்கள் வாழ்கிறார்கள். இப்ப கொஞ்சம் என்ன கவனிங்க. நம்ம கொஞ்சம் அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம தியானிச்சா நல்லா இருக்கும். அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் ஆதாம் ஏவாளை தொடர்ந்து அப்படியே வராங்க. சேத்துன்னு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அதற்கு பின்பதாக தான் ஜனங்கள் தேவனை ஆராதிக்க
ஆரம்பிக்குது. அதற்கு பின்பதாக ஒவ்வொருவராய் தேவனை வணங்குகிறார்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார்? அப்படியே கொண்டு போயிட்டாரு. அந்த 2000 வருஷத்துக்குள்ள வாழ்ந்த ஜனங்கள் தான் 900 வருஷம் வாழ்ந்தாங்க, 600 வருஷம் வாழ்ந்தாங்க, 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, 700 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்டு வாழ்ந்த ஜனங்கள் நடுவிலே இந்த நோவா என்கிற ஒரு மனுஷன் வாழ்கிறான். ஹல்லேலூயா. அங்கே வாழ்ந்த ஜனங்கள் அநேகர் தெய்வத்தை வழிபடவில்லை, தெய்வத்தை துக்கப்படுத்துறாங்க, தெய்வத்தை ரொம்ப மன சஞ்சலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அப்பதான் ஜனங்களை மனுஷனை உண்டாக்கி அப்படியே அவங்கள விட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த முதல் 2000 வருஷத்துல தெய்வத்தை ரொம்ப ரொம்ப மன சஞ்சலத்துக்குள்ள ஆக்கின ஒரு ஜெனரேஷன்னா அந்த மக்கள் தான். ஹல்லேலூயா. அது ஏன்னு சொன்னா தெய்வத்திற்கு அவங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ ஸ்கூல்ல புதுசா ஒரு டீச்சர் வராங்க, ஒரு 50 பிள்ளைங்க இருக்கிறாங்க. முதல் இயர் பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்னு பேர் வாங்கியிருப்பாங்க. அப்படிதானே? ஏன் உங்களுக்கு அப்படி யோசிக்க தெரியும் முடியுதா? அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த டீச்சரை பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோலாம் ஒன்றும் ஸ்ட்ரிக்ட் இல்லை, இப்போ கொஞ்சம் பிள்ளைங்களோட அப்படியே கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா அந்த டீச்சரை மாதிரி அன்பான டீச்சர் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஜனத்தின் மேல ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னு சொன்னா இந்த ஜனத்தை நான் எனக்குன்னு சிருஷ்டித்து இருக்கிறேன், இவர்கள் ஏன் துதிய சொல்லணும், எனக்கு ஆராதனை செய்யணும், என்ன அவங்க மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய நாமத்தை அவங்க எப்பொழுதும் தொழுது கொள்ளணும், கர்த்தரை அவங்க எப்போதும் ஆராதிக்கணும், இவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கர்த்தருக்கு இருந்துச்சு. ஆனா இந்த ஜனங்கள் கொஞ்சம் கூட அதை யோசிக்கிறதே இல்லை. அவங்க தான் இஷ்டம் போல வாழ்றது, இஷ்டம் போல பண்றது, இஷ்டம் போல இருக்கிறதுக்கு தெய்வத்துக்கு அவர்கள் துக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாம், நல்லா கவனிங்க, தாம் ஆண்டவர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆமென். ஓகே. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் உண்டு பண்ணின இத்தனை ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி மக்கள் வச்சுக்கோங்க. முதல் 2000 வருஷத்துல ஒரு 1 கோடி மக்கள் இருந்திருப்பாங்கன்னு சொன்னா அதுல ஒருவன் கூட தெய்வத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழல. ஆமென். ஜனங்கள் பாவத்துல முழுகி இருந்தாங்க, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, களவுல, பொய்யில, தேவனை மறுதலிக்கிறதுல, இஷ்டத்துக்கு மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்க சிருஷ்டித்ததற்காக நான் மனஸ்தாபப்படுறேன். ஆமென். நீங்க ஒரு அழகான பைக் வாங்கி இருக்கிறீங்க, ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காசு கொடுத்து ஒரு பைக்கை வாங்கிட்டு அந்த பைக் வந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரே பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கு. ஒழுங்கா ஓடுறது இல்ல, ஃபியூயல் போட்டா லீக் ஆகுது, நீங்க பிரேக் வதிச்சா நிக்கிறது இல்ல, அல்லது நிறைய ப்ராப்ளம், உங்களால அதை கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு நாள் நீங்க உட்கார்ந்து சொல்லுவீங்க, ஏன் தான் இந்த பைக்கை வாங்கணும், இதை வாங்கினதுக்கு சும்மா நான் நடந்து போயிருந்துருக்கலாம், எவ்வளவு தொல்லை கொடுக்குது, இதை அப்படியே தீ வச்சு கொளுத்திட்டா கூட நல்லா இருக்கும், நான் அதை தான் செய்ய போறேன். எவ்வளவு உங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஒரு பைக் உங்ககிட்ட நீங்க சொல்றது உங்க ஒரு பைக் கேட்கலன்னா. இப்ப தேவன் ஒரு கூட்ட ஜனத்தை தனது ரூபத்துல செஞ்சு வச்சிருக்கிறாரு. நான் திரும்ப சொல்றேன், தெய்வ தூதர்கள் தெய்வனை போல கிடையாது, அவருடைய ரூபம் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. தெய்வ தூதர்கள் தேவனை போல இல்ல, அவங்களுடைய ஃபிகர் வித்தியாசமானது. ஆனால் மனுஷர்கள் தேவனை போன்றவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் அவரை போலவே உங்களை மனையும் சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். சோ இந்த தூதர்களை விட ஒரு படி அதிகமாய் உங்களை மனையும் நேசிக்கிற தேவன் இப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, இவ்வளவு நேசித்த என் ஜனங்கள் என் பேச்சை கேட்கல, இவர்கள் நான் ஏன் தான் சிருஷ்டித்தனோ எனக்கு மனசு
போறேன். ஊரு பிராணிகள், மிருகங்கள், பறவைகள் எதையும் நான் மிச்சம் வைக்க போறதில்ல. இவ்வளவு பயங்கர என்ன சொல்றது, ரொம்ப ஆக்ரோஷமான கோபத்துல இருக்கிற கர்த்தருடைய வாயில ஆண்டவர் சொல்றாரு, ஆனால் கர்த்தருடைய கண்ணிலோ என்று சொன்னால் நோவாவிற்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற தேவ ஜனமே, அவன் வாழ்ந்த உலகத்துல ஒருத்தர் கூட தேவனுக்கு பிரியமா இல்லை. ஆமென். ஆனா நீங்க இருக்கிற சர்ச்சில் அப்படி கிடையாது, நீங்க வாழ்ற ஊர்ல அப்படி கிடையாது, நீங்க இருக்கிற குடும்பத்துல அப்படி கிடையாது. ஆனா இவன் வாழ்ந்த வாழ்க்கையில ஒருத்தர் கூட நல்லவர்கள் இல்லவே இல்லை. அவ்வளவு பேரும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் தான். ஆனால் நோவா அவர்களோடு சேர்ந்து அந்த வாழ்க்கையை அவன் செலக்ட் பண்ணல. ஹல்லேலூயா. அவங்களோடு சேர்ந்து துன்மார்க்கமான வாழ்க்கையை அவன் செலக்ட் பண்ணல. அவர்களோடு சேர்ந்து அந்த இச்சையான வாழ்க்கையை அவன் செலக்ட் பண்ணல. அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கையை அவன் செலக்ட் பண்ணல. He selected to live a life that pleases God. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற, ஆண்டவரை ரொம்ப பெருமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நோவா வாழ்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவ ஜனமே, அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இந்த உலகத்துல உங்களுக்கு பெருசா ரோல் மாடல்னு யாரையும் வச்சுக்காதீங்க. ஆமென். இவங்கள மாதிரி பாடலாம், இவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், அப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிகர் உங்க மனசுல இருக்கலாமே தவிர யாருடைய அடிச்சுவடுகளையும் ஃபாலோ பண்ண நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. யாரும் இந்த உலகத்துல உத்தமர்கள் அல்ல, யாரும் நேர்மையானவர்கள் அல்ல. நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மாடல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிறைய வாட்டி என் ஜெப நேரத்துல நான் ஜெபம் பண்ணுவேன், இயேசுப்பா உங்களை மாதிரி யோசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். உங்களை மாதிரி கேரக்டரை எனக்கு கொடுங்க. உங்களை மாதிரி ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க எப்படி ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் மனதுருக்கத்தோடு அவர்களிடத்துல பேசுவீங்களே, அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு கொடுங்க. உங்களுடைய கேரக்டர் ஏதாச்சும் எனக்குள்ள வளரணும்பா, என்னை நீங்க அப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி எல்லா நாள் ஜெபத்திலையும் ஆண்டவரிடத்துல நான் கேட்பேன். ஹல்லேலூயா. எனக்கு ஆசை என் ஆண்டவரை போல வாழணும். 100% வாழ முடியலன்னா கூட அது போல வாழ முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். நோவாவுக்கு அந்த காலத்துல சர்ச் இல்ல, நோவாவுக்கு அந்த காலத்துல பாஸ்டர் இல்ல, நோவா கையில இப்படிப்பட்ட வேதாகமம் இல்ல, நோவா கையில ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்ல எதுவும் இல்ல. ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை அவன் அப்படியே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. பின்பதாக வசனம், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. பின்பதாக அதே 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த எல்லா ஜனங்களை காட்டிலும் அவன் உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். சொல்லுங்க, உத்தமனாய் இருந்தான், நீதிமானா. உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். உத்தமனா என்ன, நீதிமானா என்ன? ஹல்லேலூயா. உத்தமன் என்பது அவருடைய பர்சனல் லைஃப். அவனை குறிச்சு அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில கூட மனுஷன் பார்க்காத இடத்துல கூட நோவாவை யாரும் கை காட்டி இது இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லவே முடியாதான். அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில கூட அவன் மிக உத்தமமாய் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அவன் நீதிமானாய் இருந்தான்னு சொன்னா அவனை பார்க்கிற, வெளிப்புறமாய் பார்க்கிற எல்லாரும் he is the best man, அவன் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப நல்ல மனுஷன், இவரை போல ஒரு மனுஷன் இல்ல, இவரை போல ஒரு மனுஷன் இல்ல என்று சொல்ற மாதிரி நோவாவுடைய வாழ்க்கை இருந்தது. ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன், எப்படிடா இது சாத்தியம்? அந்தரங்கத்திலயும் the best, வெளியரங்கத்திலயும் the best, எப்படி வாழ முடியும்? அதுக்குதான் கடைசி வார்த்தை சொல்லுது, நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில தனி ஒரு மனுஷியாய், தனி ஒரு மனுஷனாய் போராடி நல்லவர்களாய், உத்தமர்களாய், நீதிமான்களாய் வாழ முடியவே முடியாது. ஆமென்.
உங்க உலகத்துல ஒரு காரியத்தை நீங்க நல்லது பார்த்தீங்கன்னா 100 காரியம் கெட்டதை பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. ஆமென். நீங்க என்னதான் பரிசுத்தமா நீங்க மனசுல ஜெபம் பண்ணிக்கிட்டே உங்க போனை நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா அது 4 நல்லது பார்த்தீங்கன்னா 40 கெட்டது நீங்க பார்க்க நேரிடுகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் எப்படி அந்தரங்கத்துல உத்தமமா இருக்க முடியும்? அப்புறம் எப்படி வெளியரங்கமா நீதிமானா வாழ முடியும்னு சொன்னா, எந்த ஒரு மனுஷன் தேவனோடு வாழ்கிறானோ அவனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தூங்கி எழுந்து எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் எடுத்து அந்த முகத்தை திறந்து பைபிளை வாசிச்சீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நேத்து நைட்டு நாளைக்கு கர்த்தருடைய ஆலயம், நாளைக்கு நான் இந்த ட்ரெஸ் போட்டு நான் சர்ச்சுக்கு போகணும், நான் காலையில இருந்து என் வேலைகள் எல்லாம் சீக்கிரமா முடிச்சு நேரத்தோட ஆலயத்துக்கு வரணும்னு நீ சனிக்கிழமை நைட்டு எத்தனை பேர் இதுல முடிவு பண்ணிட்டு படுத்தீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. தேவனோடு சஞ்சரிப்பது என்று சொன்னா நீங்க ஆண்டவரோடு வாழ விரும்பணும். ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்றவர்களா நீங்க வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் ஐயாவும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஈடன் நாங்க கோவா போயிருந்தோம். எங்களுடைய திருமண நாள். அப்பொழுது அந்த ஒரு க்ரூஸை நாங்கள் புக் பண்ணி அன்னைக்கு அந்த எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை அந்த ஒரு கப்பலில் கழிக்கணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். அது ஒரு கேசினோ, கேம்பிளிங்லாம் விளையாடுவாங்கள்ல, சூதாட்டம்லாம் விளையாடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு இடம். பட் அதில் நிறைய ஃபுட்டு, அந்த கோட்லாம் இருக்கும், நிறைய விளையாட்டெல்லாம் இருக்கும். ஆனால் அது ஒரு கப்பல், அதில் ஏறி நம்ம பிரயாணம் பண்ணுற மாதிரி அது ஒரு, அதுக்காக டிக்கெட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குது. அதில் கேம்பிளிங் இருக்குதுன்றாங்களே, சூதாட்டம்லாம் ஆடுவாங்கன்னு இருக்குது சொல்கிறாங்களே, அந்த இடத்துக்குலாம் நம்ம போகிறது நல்லதா, போகலாமா வேண்டாமா? மனசுக்குள்ளே ஒரே போராட்டம். நான் என்னுடைய கண்ணாடி முன்னாடி நின்று நான் ட்ரெஸ் பண்ணிட்டு தலை மாறிட்டு இருக்கிறேன். என் மனசுல போராடிக்கிட்டே இருக்கு. ஐயா ஒண்ணுமே சொல்ல, ரெடி ஆகலாம், ஓகே நம்ம எல்லாம் ரெடி ஆகலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயாவோட ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்காங்க, அங்கே போகணும். அப்போது அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நான் வரும்போது ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி, ஸோ நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு போகிறது உமக்கு சித்தமா இல்லையா? உமக்கு சித்தம் இல்லாத இடத்துல என்னை கொண்டு போவாதீங்க. அது எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குற இடமா இருந்தாலும் இட்ஸ் ஓகே, எனக்கு பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட சொல்லுங்க, என்னை நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நான் வாரிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு சத்தம், போல்டான ஒரு சத்தம் என்கிட்ட ஆண்டவர் பேசினாரு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரவும், கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. போன்னு சொல்ல, போவாதன்னு சொல்லல. இந்த வசனத்தை கர்த்தர் ரொம்ப சத்தமா என் காதில் பேசினார் பாருங்க. என் கையில இருந்து சீப்பை போட்டுட்டு அதோனிராம் உட்கார்ந்த மாதிரி டக்குன்னு போய் என்னோட பெட்ல போய் அமைதியா உட்காந்துட்டேன். எனக்கு அப்படி கை கால்லாம் நடுங்குது. அப்புறம் ஐயா குளிச்சுட்டு வந்து நான் சொல்றேன், அசி நம்ம அங்கே போகல, இன்னைக்கு நம்ம போக வேண்டாம். ஏன் அப்படின்னாரு. இல்லை எனக்கு போகணுன்னு எனக்கு தோணலை, வேண்டாம் நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாம். ஐயா ஏன்? பெருசாக என்ன கேட்கவே இல்லை. சரி பரவாயில்ல, ஓகே நம்ம எங்கேயாவது போகலாம். அதுக்கப்புறம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு சும்மா போய் தேடி அங்கே ஒரு பெரிய தாஜ் ஹோட்டல், கோவாவில் இருக்கிற தாஜ் ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் அழகாக டின்னர் சாப்பிட்டு சந்தோஷமாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து நான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னேன். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சித்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகாதபடின்னு எங்களை தடுத்திரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. செலக்ட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு இது சந்தோஷம் கொடுக்கும்ன்றதுக்காக எல்லாத்துலேயும் நம்ம போய் கால் வச்சிடக்கூடாது, எல்லாத்துலேயும் கை வச்சிடக்கூடாது, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. அப்பா நான் உங்கள் பிள்ளை, இதை நான் செய்யலாமா? அப்பா நான் உங்கள் பிள்ளை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்க, நான் இங்கே போகலாமா, நான் இப்படி செய்யலாமா? ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னா கர்த்தர் நம்மீது பிரியமுள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நோவால ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அவன் நல்லவனா இருந்தான், அதனால கர்த்தர் அவன் மீது இறக்கம் வச்சார். அப்படின்னா நம்ம எல்லாரும் படிச்சோம். இதுல அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போறாரு, இந்த உலகத்தை தண்ணீரால அழிக்க போறாரு. அது இந்த நோவாவை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன், ஆனா உன்னை நான் அழிக்க நான் விரும்பல நோவா, உன்னை நான் அழிக்க விரும்பல. தேவஜனமே கவனமா கேளுங்க. இந்த உலகமே அழிஞ்சு போனாலும், எல்லாமே நிர்கதி ஆனாலும், நீங்க தேவனுக்கு பிரியமுள்ளதாய் உங்கள்
வழிகள் இருந்தால் அது எப்பாடு பட்டாச்சோ கர்த்தர் உங்கள் ஜீவனை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றுவார், உங்க வேலையை கர்த்தர் காப்பாற்றுவார், உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்க இருக்கிற ஸ்தானத்துல உங்களால நீங்க இருக்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஏழை, நான் கோழை, என் இடத்துல பணம் ஒண்ணுமே இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தெய்வத்தை பிடிச்சுக்கொள்ள. உண்மையா உண்மையா நோவா போல அப்பாவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்த உங்களால கர்த்தர் அந்த இடத்த கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டு சொல்ற, நோவா, கொப்பேர் மரம்னு ஒரு மரம் இருக்கு, நீ போய் பார்த்து அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு வா. நீ ஒரு பேழையை செய்ய வேணும். 300 முழ நீளம். எவ்வளவு முழ நீளம்? 300 முழ நீளம், 30 முழ அகலம், 50 முழ உயரம். என்ன அளவு ஆண்டவர் சொல்றாரு? 300 முழ நீளம், 30 முழ அகலம், 50 முழ உயரம். அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப பெருசு. ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெரிய ஒரு கப்பலை, ஒரு பேழைய, ஒரு போட்டை கர்த்தர் இந்த நோவாவை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? அது வரையில இந்த பூமியில மழை பெஞ்சதே கிடையாது. அது வரையில போட்டுனா என்னன்னு யாருக்கும் தெரியாது, பனினா என்னன்னு யாருக்கும் தெரியாது, மழை எப்படி இருக்குன்னு சொல்லி யாரும் பார்த்ததில்லை. ஒன்றை காணாத ஒன்றை அவனுடைய இமேஜினேஷன்ல கூட, கற்பனையில கூட யோசித்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் நோவாவை கிட்ட கொடுத்து இதை நீ செய்யணும் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 120 வருஷம் நோவா அந்த பேழையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊர் மக்கள் வந்து கேட்குறாங்க, சுற்றி இருக்கிற மக்கள் வந்து கேட்குறாங்க, ஏய் ஓல்டு மேன், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளோ வருஷமா? என்னது இது? வீடு மாதிரியும் இல்லை, வண்டி மாதிரியும் இல்லை, என்னது இது? சொல்றான், ஆண்டவர் உலகத்தை அழிக்க போறாரு, மனம் திரும்புங்க. என்ன சொல்றாரு? உலகத்தை அழிக்க போறாரு, மனம் திரும்ப. ஓ, எல்லாம் கிளாப் பண்ணி சிரிக்கிறாங்க. செம காமெடியா இருக்கப்பா, செம காமெடியா இருக்கு. மழை வர போதான், பூமி அழிய போதான், கடவுள் அழிக்க போறாரா, நல்லா ஃபன் பண்றப்பா, சரியான என்டர்டெய்னரா இருக்கிறிய. உங்ககிட்ட வந்தா கொஞ்சம் நேரம் போறதே தெரியல, நீ பண்ற காரியம், நீ பேசுற காரியம் ஒரே ஃபன்னா இருக்குப்பான்னு சொல்லி எல்லாரும் அவனை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறாங்க. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 120 வருஷம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கு 600 வயதான 2வது மாதத்திலே 17வது தேதியிலே கர்த்தர் வானத்திலிருந்து கர்த்தர் மழையை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த போட், அந்த பேழையை அப்பா சொல்றாரு, 3 ஸ்டோரிஸா கட்டுப்பா. 3 அடுக்கு இருக்கணும். கீழே ஒரு அடுக்கு, நடுவுல ஒரு அடுக்கு, மேல ஒரு அடுக்கு, 3 ஃப்ளோர் அந்த ஷிப் இருக்கணும். அதுல நீ உன் ஃபேமிலி இருக்கணும். அங்க காட்டுல வாழ்ற ஜீவ ஜந்துக்கள், ஊறுது, பறக்கிறது எல்லாத்தையும் ஜோடி ஜோடியா ஏத்து. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு ஃபன், நமக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். எவ்வளோ பெரிய போட்டை கட்டினா இவ்வளோ உலகத்தில் இருக்கிற எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்கு, எத்தனை கோடிக்கணக்கான வகை வகையான ஜீவ ஜந்துக்கள் இருக்கு, ஜோடி ஜோடியா எப்படி ஏற்ற முடியும்? ஹல்லேலூயா. இதனால அமெரிக்க தேசத்தில் இருக்கிற கென்டக்கி என்கிற இடத்துல உண்மையா இதே அளவில் ஆண்டவர் சொன்ன இதே மெஷர்மெண்ட்ல உண்மையா அந்த மாதிரி ஒரு நோவாவின் பேழையை அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்களாம். செஞ்சு வச்சுட்டு உள்ள அந்த அனிமல்ஸ் எல்லாம் பொம்மை மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் வச்சு அவங்க சொல்றாங்களாம், கண்டிப்பா இது சாத்தியம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு எங்க டேடி போயிட்டு வந்துட்டு நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு காமிச்சாரு. என்கிட்ட சொன்னாரு, நெக்ஸ்ட் டைம் நீ டேடி கூட அமெரிக்கா வந்தேன்னா கண்டிப்பா உன்னை நான் கொண்டு போய் இந்த கென்டக்கியில் இருக்கிற நோவாஸ் ஆர்க்கை நான் போய் காட்டுறேன்னு சொன்னார். ஆமென். நானும் ஆண்டவர் எங்களை அமெரிக்கா கொண்டு போனார்னா கண்டிப்பா அந்த நோவாஸ் ஆர்க்கை பார்க்க நானும் ரொம்ப ஆசையா இருக்கேன். உண்மையா அவ்வளோ எல்லா மிருகங்களை எல்லாத்தையும் எழுத்தியாச்சு. ஆண்டவர் அந்த டோரை பூட்டிட்டாரா. ஹல்லேலூயா. நாங்க நினைச்சு ஏன் ஆண்டவர் டோரை பூட்டுறாரு? ஒருவேளை ஜனங்கள் பயந்து வந்து அழுது கதவை தட்டினா நோவா என்ன செஞ்சிருவாரு?
திறந்துரும். ஐயோ ஏதோ நடக்குது. ஏன்னா நோவாக்கு ஐடியா இல்லை, தண்ணியில உழுந்து எப்படி சாக போறாங்க, மழை வந்து எப்படி அடிக்க போகுது, அவருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்பதான் எல்லாருமே பார்க்கறாங்க, வானத்திலிருந்து மதகுகளை திறந்து விட்டது போல மழை கொட்டுதான், பூமியில் இருக்கிற ஊற்றுகள் எல்லாம் வெடிச்சு செதறுதான். ஹல்லேலூயா. பூமியில் எத்தனை ஊற்றுகள் எல்லாம் வெடிச்சு 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஒருவன் மாத்திரம்தான் நல்லவன், இந்த ஒரு நோவா தான் உத்தமன், இந்த ஒரு நோவா தான் நீதிமான். ஆனால் கர்த்தர் அதுக்காக அவனுக்கு கொடுத்த பிரைஸ் என்னன்னு சொன்னா, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகள் சேம் யாப்பேத், அவர்களுடைய மனைவிகள். ஹல்லேலூயா. இந்த ஒரு நோவாவின் நிமித்தமாய் மிச்ச 7 பேர்களுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பேர் ஜீவனை காப்பாற்றி 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சு முடியும் பொழுது பூமியில ஒரே ஒரு மனுஷன் கூட உயிரோட இல்லை. ஹல்லேலூயா. உயரமான மரத்துல ஏறினவன், உயரமான மலைகளுக்கு ஓடி போனவன் எல்லாம் ஜலத்துக்கு அடியில மூழ்கி எல்லாரும் மரிச்சு போனாங்க. கர்த்தர் அதுக்கப்புறமா அந்த நோவாவின் சந்ததியில இருந்துதான் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புளை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இது எப்படி நடந்தது? ஒருவேளை நான் யோசிக்கிறேன், அந்த ஒரு நோவா கூட அன்றைக்கு உத்தமனா நீதிமானா கர்த்தருடைய பார்வையில இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் என்னென்ன ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மனுஷர் என்கிற ஒன்று இந்த உலகத்துல இருந்திருக்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்கார்ந்துலாம் இருந்திருக்க மாட்டோம். அன்றைக்கு நோவா சந்ததியோடவே இந்த உலகம் அலைஞ்சி இன்றைக்கு நம்ம இப்படி மனுஷர்கள் என்கிற ஒன்று இந்த உலகத்தில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாக, மனுஷர்களை படைப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆண்டவர் மாற்றிட்டு இருப்பார். நினச்சிருப்பாரு, நான் ஒரு டயக்ராம் ஒன்று போட்டேன், ஒரு படத்தை நான் வரைஞ்சேன், அது கரெக்டாக வரலை, ஸோ நான் அதை அழிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ அந்த பேப்பர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி உலகத்தை ஆண்டவர் முடிச்சிருப்பாரு. ஆனால் ஒரு பக்தி உள்ள நோவா, ஒரே ஒரு தெய்வ பக்தி உள்ள நோவா இந்த உலகம் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் அந்த நோவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவச்சனமே இன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. இன்னைக்கு நீங்க உங்க மனசுல சூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க மனசுல செலக்ட் பண்ணுங்க, தேர்வு பண்ணுங்க. நான் என்ன மாதிரி லைஃப்பை நான் தேர்வு பண்ண போகிறேன். ஆமென். எல்லாரோட சேர்ந்து எல்லார மாதிரி ஜாலியாக வாழ்கிறது ரொம்ப ஈஸியான லைஃப் தான், அது கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஜாலியிலேருந்து உங்களை தனியாக எடுத்து நீங்கள் செப்பரேட்டாக நின்று நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். நீங்கள் என்றைக்கு அப்படி எடுக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்த்து தான் உங்கள் பிளஸ்ஸிங். ஆமென். திரும்ப நான் சொல்கிறேன், கவனமாக இந்த வருஷத்தின் கடைசியில் உங்கள் டைரியில் எழுதி வைங்க, உங்கள் பைபிளில் எழுதி வைங்க. கர்த்தர் எதை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்? உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை. சொல்லுங்கள், உங்களுடைய அந்தரங்க, உங்களுடைய சீக்ரெட் லைஃப். இப்போ உங்க முன்னாடி இருக்கிற பாஸ்டர் அம்மா இந்த லைஃப் இல்லைங்க, யாருமே பார்க்காம என் ரூம்குள்ள நான் மட்டும் இருக்கும்போது ஒரு லைஃப் வாழ்றேன்ல, அதை பார்த்து தான் என்னுடைய ஆசீர்வாதம், அதை பார்த்து தான் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதம். மறந்துடாதீங்க. மனுஷர் முன்பதாக நம்ம என்ன வேணா ஆக்ஷன் கொடுக்கலாம், என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரங்கத்தில் உன் பேச்சு எப்படி இருக்கு, அந்த ரங்கத்தில் உன் செயல் எப்படி இருக்கு, அந்த ரங்கத்தில் நீ எப்படி வாழ்ற, அந்த ரங்கத்தில் உன்னுடைய வாழ்க்கை முறை, நீ எந்த மாதிரி காரியத்தை நீ லைக் பண்றீங்க, எந்த மாதிரி காரியத்தை நீங்க ஆசைப்படுறீங்க, எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க யோசிக்கிறீங்க. ஆமென். கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அப்படியே படுத்துட்டு நம்ம கனவு, நோ பவுண்டரிஸ், அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. எவ்வளோ அழகா கனவு காண்றோம். படுத்து அழகா கனவு காணுங்க. ஏசப்பா ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க, அந்த வாழ்க்கையில இவ்வளோ பேர் நடுவில் இந்த ஊர்ல என்ன உமக்குன்னு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க. ஆமென். இந்த வாழ்க்கை நீங்க என்ன எதுக்கு தெரிஞ்செடுத்தீங்களோ, எதுக்கு என்ன அழைச்சிங்களோ அந்த அந்த பர்பஸை நிறைவேற்றுகிற பிள்ளையா நான் வாழ்ந்து சாகணும். ஆமென். என் லைஃப் இன்னைக்கு முடியலாம், நாளைக்கு முடியலாம், 10 நாள் கழிச்சு முடியலாம், 10 மாதம் கழிச்சு முடியலாம், பட் அதுக்குள்ள ஆண்டவர் என்னை அழைச்ச அழைப்பினுடைய அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதத்தை யாரும் தடை பண்ண முடியாது, என்ன தவிர. ஹல்லேலூயா. பிசாசு, கவனிங்க, பிசாசு உங்களை தொடணும்னா கூட, பிசாசு ஒரு காரியத்தை அழிக்க உங்களை தொட்டு உங்களை அழிக்கணும்னா கூட உங்களை தொடறதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வர முடியும். ஆமென். தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு உங்ககிட்ட வர முடியாதுங்க. நீங்க மட்டும்தான் உங்க ஆசீர்வாதத்தை அழிக்க முடியும். ஆமென்.
இந்த பக்கத்துல இருக்கிறவன், முன்னாடி இருக்கிறவன், பின்னாடி இருக்கிறவன், இவங்களால என் சமாதானம் இல்லை, அவங்களால என் வாழ்க்கை போச்சு, இவங்களால என் வருமானம் போச்சு, இவங்களால என் உயர்வு போச்சு, இவங்களால என் வேலை போச்சு, இவங்களால என் திருமண வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நோ நோ நெவர். யாராலையும் எதையுமே செய்ய முடியாது, உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களால மட்டும்தான். எனவே அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில நோவாவை போல ஒரு ஸ்பெஷல் லைஃப் நான் வாழணும்பா. ஏன்னா என் ஆண்டவர் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல். ஆமென். என் ஆண்டவர் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷல். ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு உபத்திரவப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், ஏசப்பாக்கு நீங்க மிக மிக விலையேற பெற்றவர்கள். நான் எவ்வளவு வார்த்தையில சொன்னாலும் அதுல அடங்க முடியாது, அவ்வளவு விலையேற பெற்றவர்கள். அதனாலதான் ஏசப்பா உங்களை தெரிஞ்செடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்துன்னு இருக்கலாமா? நோவாவை போல ஒரு ஸ்பெஷல் லைஃப் இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறோம். என் அந்தரங்க வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும், உங்க அந்தரங்க வாழ்க்கை எனக்கு தெரியாது. நீங்க அந்தரங்கத்துல என்ன பண்றீங்க எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில நோவாவை போல ஒரு உத்தமமான வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா. ஒரு ஸ்பெஷல் லைஃப்பை நான் வாழணும்ப்பா. ஒரு பிளஸட் லைஃப்பை நான் வாழணும். ஒரு நல்ல ஒரு சுத்தமான, ஆசீர்வாதமான, பரிசுத்தமான, நேர்மையான, கர்த்தரை துக்கப்படுத்தாத, கர்த்தரை வேதனைப்படுத்தாத ஒரு பெஸ்ட் லைஃப் நான் வாழணும்ப்பா. இந்த வருஷத்தின் கடைசியில் நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உங்க இருதயத்து மேல வைங்க. உங்க வலது கரத்தை உங்க இருதயத்து மேல வச்சு சொல்லுங்க, அசப்பா என் வாழ்க்கை மாறணும்ப்பா, என்னுடைய பர்சனல் லைஃப் மாறணும்பா, என் அந்தரங்க வாழ்க்கை மாறணும்பா. இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லாரும் சீர்கட்டு இருந்தாங்களே, உலகத்துல வாழ்ந்த எல்லாரும் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமா இருந்தாங்களே, அவங்க எல்லாரையும் சிருஷ்டித்ததற்காக நீங்க மனஸ்தாபப்பட்டீங்களே. ஆனா எல்லாருடைய காரியத்தை பார்த்து துக்கப்பட்ட ஆண்டவருடைய இருதயத்தை ஒரு டாட், ஒரு சின்ன துளி சந்தோஷப்படுத்தினது இந்த ஒரே ஒரு நோவா என்கிற மனுஷன். அதனாலதான் நோவாவுக்கோ என்று சொன்னார், கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ என்று சொன்னால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும்பா. அப்பா உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும்பா. ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்க, இரக்கமா இருங்க. நம்ம எத்தனை வாட்டி ஜெபிக்கிறோம். உங்க வாழ்க்கை மாறாம, உங்க அந்தரங்கம் மாறாம, உங்களுடைய அந்த ஹிடன் லைஃப் மாறாம, மறைக்கப்பட்ட வாழ்க்கை மாறாம கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவஜனமே, உலகத்துல நம்ம யாரை வேணா ஏமாத்திரலாம், உன் தெய்வத்தை நீ ஏமாற்ற முடியாது. தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா என் வாழ்க்கையை மாற்றுங்க. நோவாவை போல நான் உம்மோட கூட நான் சஞ்சரிக்கணும் அப்பா, உம்மோட கூட நான் சஞ்சரிக்கணும்ப்பா. உங்க கூட வாழ்ற வாழ்க்கை எனக்கு கொடுங்க, உமக்காக வாழ்ற வாழ்க்கை எனக்கு கொடுங்க. இது கர்த்தருக்கு பிரியமானு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து நாங்க நடக்கிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறேன் ராஜா, உம்மை துதிக்கிறேன். எங்கள் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே நீர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆண்டவரே நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்னீங்களே. இந்த எச்சரிப்பின் வார்த்தையை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவரே நோவாவை போல ஒரு உத்தமமான வாழ்க்கை, ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானே, அப்படிப்பட்ட உம்மோடு கூட உறவாடுகிற வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே அசுத்தம் நிறைந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அதை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. இப்படி ரத்த கோட்டைக்குள்ள நீர் எங்களை மறைத்து கொள்ளுங்க சுவாமி. நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா, உம்முடையவர்கள் அப்பா. இந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நாங்கள் வாழ்ந்து முன்னேற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை தயவு செய்ய வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.